அன்பார்ந்த இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்த கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களே, கருத்தரங்கை முன்னிலை வகித்து சிறப்பித்திருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர்கள் அஷ்ரப் அலி அவர்களே, ராசித் அலி அவர்களே, முகமது அவர்களே, மண்டல செயலாளர் முகமது யாசீன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர்கள் அச்சுதை இஸ்மாயில் அவர்களே, KM ஆதம் அவர்களே, அனைவரையும் வரவேற்று இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் கவிஞர் மு அஜ்மல் கான் அவர்களே, இசையரங்கை வெற்றிகரமாக நடத்தி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழ் மாமணி தேரிழந்தூர் பாடகர் தாஜுதீன் அவர்களே, கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற விடைபெற்று சென்றிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, தமுமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் தா இந்திரஜித் அவர்களே, SDPI கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் அப்துல் ஹமீத் அவர்களே, கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் மதுரை சீனி நைனா முகமது அவர்களே, இந்த வாழ்த்தரங்க நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் RA அப்துல் ரகுமான் அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளர் இரா கிட்டு அவர்களே, மண்டல செயலாளர் சா விவேகானந்தன் அவர்களே, மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன் அவர்களே, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஆக்கா தமிழாதன், ஜே தங்கதுரை, நா இளந்தென்றல், NT இடிமுரசு, மோபி கதிர்வளவன், துரை செந்தில்குமார் ஆகிய தோழர்களே, இந்த அமர்வுக்கு வரவேற்புரை வழங்கி சிறப்பு சேர்த்திருக்கிற மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ் கனி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற TLC பேராயர் பேரருள் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் அவர்களே, நமக்காக தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் முனைவர் ஷா நவாஸ் கான் அவர்களே, அமீரக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் K அன்பர் அலி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விழா குழுவின் பொறுப்பாளர்கள் AC பாவரசு, கவிஞர் இளமாறன், இளஞ்சேக்வேரா, தகடூர் தமிழ்ச்செல்வன், ஆ பாலசிங்கம், நா பிரபாகரன், SRK ரமேஷ், க அரசு, பே அன்பானந்தம்,
மாயவரம் ஆ ஹசன், கொளத்தூர் காஜா, மின்ட் சாகிர், வீனஸ் இம்ரான், புரோஸ்கான், நன்றியுரையாற்றியிருக்கிற சுபஸ் சதீஷ் ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் நீலவாணன், முத்தமிழன், தங்க முருகானந்தம், சொக்கா ரவி, உறவிழகன், தமிழ்மாணிக்கம், செல்வநம்பி, ரவிச்சந்திரன், ஜெயமாறன், தேவேந்திரன், சசி கலைவேந்தன், நாகை கதிர்நிலவன், வடிவழகன், வி.க. செல்வம், சே. பாவாணன் ஆகிய தோழர்களே, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் முன்னணி பொறுப்பாளர்கள் குமரி காலித், ஷேக் அப்துல், ஷானி ஷானவாஸ், மாங்காடு ஜாகீர், ஆர்.எஸ்.வி. தர்வேஷ், பண்பாளர் முகமது யூசுப் என்னும் நூலை தொகுத்த தம்பி கடலூர் சுரேஷ் பாபு, நமது முகமது யூசுப் அவர்களின் அன்பு குழந்தைகள், பிள்ளைகள், தம்பி நவ்ஃபர் அவர்களே, நிகாத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற NRIAS அகாடமியின் இயக்குனர் அன்பு சகோதரர் விஜயாலயன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டுகிறேன். 8:30 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்போது மணி 9:30 விமானம் புறப்பட்டிருக்கும். சாலை வழியே தான் நான் சென்னைக்கு செல்ல வேண்டும். தொடர்ந்து நாம் தமிழர் எழுச்சி நாளை மண்டல வாரியாக ஆங்காங்கே ஒருங்கிணைத்து சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்குகளை நடத்தி வருகிறோம். சென்னையிலே நடந்தது, பிறகு மதுரையிலே நடந்தது, சேலத்திலே நடந்தது, இப்போது டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைத்து திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 17ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி சிதம்பரத்தில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியிலும் திருநெல்வேலியிலும் தேதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்னும் கருப்பொருளை மையமாக வைத்து இதனை தொடர்ச்சியாக நாம் முன்னெடுத்து வருகிறோம். சமூக நீதி சமூகங்கள் என்றால் என்ன என்கிற கேள்வி எழும். பலர் அதை என்னிடத்தில் வினவினார்கள். சமூக நீதிக்கான சமூகங்கள் என்பதைத்தான் சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் அழைக்கிறோம். சமூக நீதிக்கான சமூகங்கள் எவை? இடஒதுக்கீடு கோருகிற சமூகங்கள் தான் சமூக நீதிக்கான சமூகங்கள். ஆங்கிலத்திலே ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொல்வார்கள். ரிசர்வ்டு கேட்டகரிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், OBC, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது BC, MBC என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் அதை OBC என்று அழைக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், OBC மற்றும் மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர். இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமானால் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகள், அவங்களாம் இடஒதுக்கீடு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.
ஆக யார் யாருக்கெல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ அந்த சமூக பிரிவினர் அனைவரையும் ஒன்று சேர்த்து சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் அழைக்கிறோம். இடஒதுக்கீட்டுக்கான சமூகங்கள் என்று சொல்லாமல் சமூக நீதிக்கான சமூகங்கள், சமூக நீதிக்கான சமூகங்களின் ஒற்றுமையை பேசுகிறோம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அண்ட் மைனாரிட்டிஸ் என்கிற இந்த சமூகங்கள் ஒற்றுமையாக இயங்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டு பிறந்த நாளுக்கான கருப்பொருள். கடந்த ஆண்டு கொரோனாவை ஒட்டி நாம் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அதற்கு முந்தைய ஆண்டு நாம் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடிய போது பனைமரம் நடுவது, பனை விதைகளை ஊன்றுவது என்பதை ஒரு கருப்பொருளாக வைத்து ஓராண்டு முழுவதும் ஆங்காங்கே பனை விதைகளை ஊன்றினோம். ஒரு பெரிய இயக்கமாகவே எடுத்தோம். ஒரு மாபெரும் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக அதை மாற்றினோம். ஆக இந்த ஆண்டு இதை பரவலாக முன்னெடுத்து செல்ல இந்த கருப்பொருளை நாம் முன்வைத்திருக்கிறோம். தீம், இந்த ஆண்டுக்கான பிறந்த நாள் அரசியல் நிலைப்பாடு, பிறந்த நாளுக்கான கருப்பொருள் யூனிட்டி ஆஃப் communities for social justice. Unity of communities for social justice. சமூக நீதிக்கான சமூகங்களின் ஒற்றுமை. இது ரொம்ப கற்பனையான ஒரு செயல் திட்டம் என்று சிலர் கருதக்கூடும். ஏன்னா எஸ்சி சமூகத்தின் ஒற்றுமையே பெரும்பாடாக இருக்கிறது. எஸ்சி, எஸ்டி ஒற்றுமை கனவாக இருக்கிறது. இதில் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி ஒற்றுமை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று கேட்கலாம். சிறுபான்மையினரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதை ஏன் சொல்லுகிறோம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொலைநோக்கு பார்வையோடு இந்த கருப்பொருளை முன்வைக்கிறது. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு இந்த சமூகங்கள் அனைத்தும் ஜனநாயக சக்திகளாக கைகோர்க்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சிதறிவிடக் கூடாது. சிதறடிப்பதற்கான முயற்சிகளுக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது. அந்த சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தப்பித்தவறி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. அதை தடுத்தாக வேண்டும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு. குறிப்பாக இந்த சமூக நீதி சமூகங்களின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு வரலாற்று தேவை. நாடு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கி கிடக்கிறது. யார் கையில் இந்த நாடு சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று நம்முடைய கொள்கை ஆசான்கள் கருதினார்களோ, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் எண்ணினார்களோ, அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு அவர்களின் கைகளிலேயே கிடைக்கக்கூடாது என்று எண்ணினோமோ அந்த சக்திகளின் கைகளிலேயே இந்த நாடு சிக்கிக் கொண்டது. குரங்கு கையிலே பூமாலை என்று கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள். குரங்கு கையிலே பூமாலை கிடைத்தால் அது உருப்படியாக இருக்காது. கொஞ்ச நேரத்தில், சில நிமிடங்களில் அதை உதறி சிதற வைத்துவிடும். மாலை மாலையாக இருக்காது. அதுபோல இந்த ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் நாடு பல்வேறு தளங்களில் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சமூக ஒற்றுமையிலே வீழ்ச்சி, கல்வியிலே வீழ்ச்சி,
சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களிடையே காழ்ப்புணர்ச்சி விதைக்கப்பெற்று, வெறுப்பு அரசியல் விதைக்கப்பெற்று, ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் சமூக கட்டமைப்பிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் பாதுகாப்பற்ற நிலையிலே வாழும் ஒரு அச்சுறுத்தல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளின் கைகளில் நாட்டின் முக்கியமான கேந்திரமான துறைகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. பொதுத்துறைகள் எல்லாம் விற்கப்பட்டு வருகிறது. அண்மையிலே ஒரு செய்தி பார்த்தேன். வறுமையில் உழலும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா கடந்த காலங்களை விட இப்போது முன்னேறி இருக்கிறது. அதாவது வறுமையில் உழலும் நாடுகள் என்கிற பட்டியலில் அதனுடைய வரிசையில் பின்னாலே இருந்த நிலை மாறி இப்ப முன்னால் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத மக்களின் எண்ணிக்கை இங்கே பெருகி இருக்கிறது. பட்டினி கிடப்பவர்களின் எண்ணிக்கை சதவிகிதம் பெருகி இருக்கிறது. ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் சனாதனிகளுக்கும் பணிவிடை செய்வதையே தம்முடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை பிஜேபி இந்தியாவின் ஆளுங்கட்சியாக மாறுமையானால் இந்த தேசத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. மிக பெரும் ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது, சமூக நீதியை காப்பாற்ற முடியாது, சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியாது. மிக மோசமான ஒரு நிலையை இந்த தேசம் சந்திக்க வேண்டிய நெருக்கடி உருவாகும். ஆகவேதான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால், சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், சமூக நீதியை பெறுகிற சமூகங்கள் ஒற்றுமையாக இருந்து 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும். இதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய அடிப்படையான பொருள். இது நம்முடைய விருப்பம், நம்முடைய வேட்கை, நம்முடைய தாகம். இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எஸ்சி மக்கள் இந்திய அளவில், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இந்திய அளவில் ஒற்றுமையாக இருந்தால் இவர்களின் எண்ணிக்கை 30 கோடிக்கு மேலானது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஒரு அடையாளத்தின் கீழ் இவர்கள் ஒருங்கிணைந்தால், ஒற்றுமையாக இருந்தால் 30 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பெயரில் ஒற்றுமையாக இருந்தால். ஆனால் அந்த பேனரில் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே பிரித்து உடைத்து கொண்டிருக்கிறது RSS மற்றும் சங் பரிவார அமைப்புகள். அகில இந்திய அளவில் நீ யாரும் ஷெட்யூல் காஸ்ட் ஒன்றாயிடக்கூடாது, அல்லது தலித்துங்கிற பெயரில் ஒன்றாயிடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளத்தை பிடித்துக் கொண்டு இவர்கள் ஒரே சமூகமாக வலிமை பெற்றுவிடக்கூடாது. இதை உடைப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள சாதிகளை எல்லாம் தனித்தனியே சந்திக்கிறார்கள். எஸ்சிலேயே மேஜர் பாப்புலேஷன் முதல்ல தொடர்றதில்லை, மைனர் பாப்புலேஷன். எஸ்சிலேயே இருக்கிற சின்ன சின்ன சமூகங்களை சந்திக்கிறாங்க. தனித்தனியே அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று அமித்ஷா போன்றவர்களே அவர்களின் குடிசைகளை தேடி போய் பார்க்கிறார்கள். ஒரு முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தலித் மக்களின் குடியிருப்புகளுக்கு போய் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு நடைமுறைப்படுத்தினார்கள். மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து எல்லோரும் தலித் மக்களின் குடியிருப்புக்கு போனார்கள். அங்கே போய்
வாங்கிட்டு வந்த சோத்தை உள்ள அந்த குடிசையில் உட்காந்து சாப்பிட்டாங்க, வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை. ஆனால் கட்சியின் செயல் திட்டம் எஸ்சி மக்களுடைய குடியிருப்புக்கு போ, அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட சாப்பிடு. எதற்காக? மனிதநேயத்தின் அடிப்படையிலா, சகோதரத்துவத்தின் அடிப்படையிலா, சாதி ஒழிய வேண்டும் என்கிற அடிப்படையிலா, எல்லோரும் சமம் என்கிற அந்த பார்வையின் அடிப்படையிலா, தலித்துகளை அந்நியப்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இன்றைக்கு இந்தியாவெங்கும் தோன்றி இருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை வலுவாக பேசுகின்ற அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம் விழிப்புணர்வை உருவாக்கி வருகின்றன. RSS சங் பரிவார் அமைப்புகளை அம்பலப்படுத்தி வருகின்றன. இதனால் அவர்கள் நம்மிடமிருந்து அந்நியப்பட்டு விடக்கூடாது, எதிரியாக பார்த்து விடக்கூடாது. இரண்டாவதாக, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை தரக்கூடிய வாக்கு வங்கி சமூகமாக இருப்பது SC/ST தான். அதுக்கடுத்து மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள் தான் இன்றைக்கு காங்கிரசுக்கு பரவலாக வாக்களிக்கக்கூடியவர்களாக இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அடுத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் ஓட்டு போட விடாமல் தடுக்க முடியாது. ஆனால் தலித்துகளை காங்கிரசுக்கு ஓட்டு போட விடாமல் தடுக்க வேண்டுமானால் தலித்துகளோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். நெருக்கமாக இருப்பதை போல நடிக்கவாவது வேண்டும். இது பிஜேபி RSS உடைய செயல் திட்டங்களில் ஒன்று. பல இடங்களில் போய் என்ன பண்றாங்கன்னா, பாத பூஜையெல்லாம் செய்கிறாங்க. தலித் பிள்ளைகளை பிடித்து உட்கார வைத்து பாதத்தை தண்ணீரால் கழுவி அந்த பாதத்தை தொட்டு வணங்குகிற நிகழ்ச்சிகளை எல்லாம், அந்த நாடகத்தை எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது தலித்துகளின் மீது உள்ள கரிசனத்தால் அல்ல. பாத பூஜை செய்கிறவர்கள் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை வரவேற்க தயங்குகிறார்கள்? ஏன் விமர்சிக்கிறார்கள்? ஓட்டுக்காக. ஆக இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியை சரிய வைக்க வேண்டும் என்றால் தலித்துகளையும் பழங்குடி மக்களோடும் நெருக்கமாக இருக்க வேண்டும். இது பிஜேபி RSS செயல் திட்டங்களில் ஒன்று. மூன்றாவதாக, மிக மிக முக்கியமானது, இதுதான் முதன்மையானதும் கூட, இதுதான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். மூன்றாவதாக சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மூன்றாவது காரணம், ஏன் இவர்கள் தலித்துகளோடு நெருக்கமாக இருப்பதை போன்ற ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் என்று சொன்னால், அதிக அளவில் தலித்துகள் தான் நாள்தோறும் மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் யார்? இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் யார்? எல்லா சமூகத்திலிருந்தும் கூட இஸ்லாமியர்கள் வந்திருக்கலாம். பார்ப்பனர்கள் கூட இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள் சில இடங்களில். அதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. மேஜர் பாப்புலேஷன் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட், தலித்துகளாக இருப்பவர்கள் தான் இங்கே கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். மேஜர் பாப்புலேஷன். கிறிஸ்தவ மதத்தில் அதிகார பீடத்தில் தலித் அல்லாதவர்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக தலித்துகள் தான் இருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த மதமாற்றம் தொடருமேயானால், தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குமேயானால், இவர்கள் சிறுபான்மையாகி விடுவார்கள் இந்துக்கள். இப்போது கூட நீங்க முஸ்லிம், கிறிஸ்டியன், சீக், பார்சி, புத்திஸ்ட், ஜெயின்ஸ் இவர்கள் எல்லாரையும் சேர்த்தால் இந்து மைனாரிட்டிஸ் தான். இந்து பெரும்பான்மை கிடையாது. யார் இப்ப இந்து மதம் பெரும்பான்மை சொல்றதுக்கு காரணமா இருக்கிறாங்கன்னா தலித்துகள் தான். தலித் பாப்புலேஷன் தான் இன்னைக்கு இந்து மதத்தினுடைய எண்ணிக்கை பலத்தை கூட்டி காட்டுகிறது. ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் கழிச்சுட்டா ஒட்டுமொத்தமா இந்து பெரும்பான்மை இவர்களால் பேசவே முடியாது. இது நியூமரிக்கல் கால்குலேஷன். இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே எவனாவது ஏசப்பான்னு போயிருப்பான், கிறிஸ்டின் மாறி இருப்பான். நம்ம இந்தியாவுக்குள்ள அது நடந்துக்கிட்டே இருக்கு. முஸ்லீம் மதம் மாறுறது தான் ரொம்ப ரிஸ்க்கு.
அப்படி எல்லாரையும் முஸ்லீம் மதத்தில் வந்து வாங்க வாங்கன்னு சேர்க்கவும் மாட்டாங்க. அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. கிறிஸ்துவ மதத்தில் யார்கிட்டையும் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. அவனா மாறிக்குவான். ஏசப்பா ஏசப்பான்னு அவன் பாட்டுக்கு பைபிளை தூக்கிறான் கையில். சமூக கொடுமைகளில் இருந்து விடுதலை பெற துடிக்கும் ஒவ்வொருவனும் இதிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறான். இந்த நாள் இன்னைக்கு விஜயதசமி. விஜயதசமின்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இந்து பண்டிகை இன்றைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆயுத பூஜை இந்து பண்டிகைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் அது பௌத்த பண்டிகை. இதை பேசினா உடனே எல்லாம் ஆத்திரப்படுவான். வரலாறு படிக்காதவனும் ஆத்திரப்படுவான். மாமன்னர் அசோகர் கலிங்கத்தை வென்றார். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியிலே அவர் அரண்மனையில் இருந்தபோது அவரை சந்தித்த ஒரு பௌத்த பிக்கு மன்னரை பார்த்து சொன்னார், அசோகா, நீ தோல்வி அடைந்து விட்டாய், வென்றதாக பூரிப்படையாதே என்று. பிக்குவை பார்த்து அவன் அதிர்ச்சியோடு கேட்கிறான், என்ன என்று. நீ கலிங்கத்துக்கு போய்விட்டு வா, நீ வெற்றி பெற்றதாக பூரிப்படைகிறாயே, அந்த யுத்த களத்திற்கு போய் பார்த்துவிட்டு திரும்பி வா என்று பௌத்த பிக்கு ஆணையிடுகிறான். இந்த மாமன்னன் அசோகன் யுத்த களத்திற்கு நேரிலே போகிறான். போய் பார்த்தவன் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகிறான். அவன் மனம் அப்போதுதான் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறது. ஏற்கனவே அவன் பல யுத்தங்களை சந்தித்திருக்கலாம், யுத்த களத்தை பார்த்திருக்கலாம். விஷன்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ஒரு பொருளை பார்க்குறோம், எல்லோருக்கும் ஒரே மாதிரி பார்வை வராது. ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற நாயை பார்த்த உடனே நீ பாட்டு கண்டுக்காமல் போகிற. சில பேர் ஐயோன்னு பதறான், அதை தூக்கி காப்பாற்றணும்னு நினைக்கிறான், மருத்துவமனையில் கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறான். பிச்சை எடுக்கிறவங்கள பார்க்குறான், சி போ 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 அப்படின்னு சொல்கிறது தான் பெரும்பாலான் இருக்கிறான். அதை பார்த்து கருணையோடு ஏதாவது நம்ம கையில் இருக்கிறத செய்யணும்னு நினச்சி கொடுக்குறவங்க இருக்கிறான். இந்த ரெண்டு பார்வை எது எப்படி வருகிறது? ஒவ்வொருவருக்குமான விஷன், அவனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான். அவன் உள்வாங்கி இருக்கிற அரசியலை பொறுத்தது. இப்போ யுத்த களத்தை பார்க்கிற போது சத்திரிய பார்வையோடு பார்த்தா நாம் வீராதி வீரன் மாவீரன், இவ்வளவு பேரை பாரு, கொன்று தீர்த்திருக்கிறேன், குவித்திருக்கிறேன், பிண மலைகளை குவித்து போட்டிருக்கிறேன், என்னுடைய படை வீரர்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள், அவர்களுக்கெல்லாம் நான் மாபெரும் மன்னனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பார்வையில் பார்ப்பான். ஒரு புத்திஸ்ட் பார்வையில், பௌத்த பிக்குவின் பார்வையில் மாமன்னன் அசோகன் கலிங்கத்தை பார்க்கிறான். பௌத்த பிக்கு வழிகாட்டிய பிறகு அவன் கலிங்கத்தை போய் பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைகிறான். அங்கே இரத்த ஆறு ஓடுகிறது, பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. பகைவனின் படை வீரர்களும் பிணங்களாக கிடக்கிறார்கள், தன்னுடைய படை வீரர்களும் பிணங்களாக கிடக்கிறார்கள். குற்றுயிரும் கொலையுருமாக பல பேர் உயிர் இழக்காமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த களத்தில், யுத்த களத்தில் இறந்து போனவர்களின் பெற்றோரும் துடித்துக் கொண்டிருப்பவர்களின் பெற்றோரும் உற்றார் உறவினரும் தலையில் அடித்துக் கொண்டு கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த பிறகுதான், பௌத்த பிக்குவின் பார்வையிலிருந்து பார்த்த பிறகுதான் மாமன்னன் அசோகன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். வந்ததும் அவன் பௌத்த பிக்குவிடம் சொல்லுகிறான், ஆம் பிக்குவே, நான் தோற்று போனேன், என்ன பரிகாரம்? பௌத்த பிக்கு சொல்லுகிறான், இனி எந்த காலத்திலும் நீ போர் தொழில் செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மாமன்னனா இருக்கிறவன் போர் தொழிலை கைவிடுறதுங்கிறது சாதாரணமான முடிவல்ல. ஒரு ரவுடிகிட்ட போய், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ரவுடிகிட்ட போய் இனிமேல் நீ ஆயுதங்களை கையில் வச்சிருக்காதுன்னா வச்சுக்காம இருப்பானா? எந்த நேரத்தில் எவன் போட்டு தள்ளுவான்னு பயத்தோடு இருப்பான். பல வழக்குகள் இருக்கு. அவனை போய் நீ ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு ஃப்ரீயாருன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் மன்னர்களும் கூட. படை இல்லாமல், போர் இல்லாமல் அவனால் இயங்க முடியாது. படை இருக்க வேண்டும், ஆயுதம் இருக்க வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும். ஆனால் ஒரு அண்ணன், மாமன்னன் எவ்வளவு பெரிய துணிச்சலான ஒரு முடிவை அவன் எடுத்திருக்கிறான் பாருங்கள். பௌத்த பிக்குவிடம் உறுதியளிக்கிறான், இனி என் வாழ்நாளில் என்றைக்கும் போர் தொழில் செய்ய மாட்டேன்.
அப்படி அறிவித்த 10வது நாள் தான் இன்னைக்கு விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. போர் தொழில் செய்ய மாட்டேன் என்று ஆயுதங்களை கீழே போட்டான் ஒரு மாமன்னன் என்றால் அந்த துணிச்சல் மகத்தான துணிச்சல். அவன் இத்தனை யுத்தங்களை நடத்திய போது இருந்த துணிச்சலை விட, அந்த வீரத்தை விட, இனி ஆயுதங்களை நான் கீழே போடுகிறேன், போர் தொழில் செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவை எடுத்தான் மாமன்னன் அசோகன் ஒரு பௌத்த பிக்குவின் அறிவுரையால். அப்படி அறிவித்துவிட்டு அந்த ஆயுதங்களை கழுவிவிட்டு அந்த ஆயுதங்களுக்கு அவன் வணக்கம் செலுத்திய நாள் தான் ஆயுத பூஜையாக இன்றைக்கு இந்து பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளை தேர்வு செய்து 1956 அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாகபுரியிலே பௌத்தம் தழுவினார். இன்னைக்குதான் உலக வரலாற்றில் ஒரு தலைவனின் பேச்சை கேட்டு பல லட்சம் பேர் 1000 தலைமுறைகளாக பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறி எறிந்துவிட்டு இந்த ஒரு கலாச்சாரத்தை ஏற்றார்கள் என்றால் இது மாபெரும் பண்பாட்டு புரட்சி. வேறு எந்த தலைவனின் கீழும் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக சரித்திர சான்றுகள் இல்லை எனக்கு தெரிந்து. மன்னர்கள் மதம் மாறினா உடனே குடிமக்கள் அப்படியே போயிடுவாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக நடக்காது. 1935 அக்டோபர் 13 என்று கருதுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் ஏலோ என்கிற இடத்திலே நடந்த மாநாட்டில் பேசுகிறார். நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், அது என்னுடைய பிழை இல்லை, ஆனால் இறக்கும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்படி சொன்ன அந்த வாக்குறுதியை 21 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றுகிறார். 21 ஆண்டுகளாக அதற்கான ஆய்வுகளை நடத்துகிறார், அதற்கான பிரச்சார பணிகளை மேற்கொள்கிறார், மக்களை திரட்டுகிறார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நாக்பூரிலே லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை ஏற்கிறார். இந்த நாள் தான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். ஏன் இது நிகழ்ந்தது? ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றார்? சீக்கியர்கள் எங்கிருந்து உருவானார்கள்? ஜைனர்கள் எங்கிருந்து உருவானார்கள்? கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இஸ்லாமியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இதிலிருந்தாவது நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இந்த மதத்தில் உள்ள சீர்கேடுகளை, முறைகேடுகளை களைந்தெறிய வேண்டும். குறிப்பாக சாதி பாகுபாடுகளை களைந்தெறிய வேண்டும். சாதியை ஒழித்தாக வேண்டும். சாதியை ஒழிச்சுட்டு அந்த மதமே செத்து போயிடும். சாதி இருந்தாதான் அந்த மதமே இருக்கும். அப்படி ஒரு மதம் உலகத்திலேயே எங்கும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியா கூறு போட்டு வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பு. சாதி சாதியா கூறு போடல. நீங்க நினைச்சிடலாம் ஒவ்வொரு சாதியும் அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. ஒரு சாதிக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனுக்கிடையேயும் சாதி உணர்வு, சாதி காழ்ப்பு இருக்கிறது. பிராமணருக்குள்ளேயும் சாதிய பாகுபாடு உண்டு, சத்திரியருக்குள்ளேயும் சாதி பாகுபாடு உண்டு, வைசியருக்குள்ளேயும் சாதி பாகுபாடு உண்டு, சூத்திரர்களுக்குள்ளேயும் சாதி பாகுபாடு உண்டு. ஒரே சாதிக்குள்ளேயே உட்சாதி பாகுபாடு உண்டு. உட்சாதிக்குள்ளேயே சாமி கும்பிடுகிற வகையறா பாகுபாடு உண்டு. அவன் வேற குலதெய்வத்தை கும்பிடுறான், இவன் வேற குலதெய்வத்தை கும்பிடுறான். ஒரே சாதி தான், ஆனால் வெவ்வேறு குலதெய்வம். பிராமணர்லேயே ஐயர் வேறு, ஐயங்கார் வேறு. தமிழ்நாட்டில் அதிலே கோயிலில் பூஜை செய்கிற ஐயங்கார் வேற, சுடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்கிற ஐயர் வேற. மணி அடிக்கிற ஐயரும் மற்ற ஐயரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். சுடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்கிற ஐயர் வீட்டில் போய் மற்ற ஐயர்கள் போய் திருமணம் செய்ய மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் கிடையாது. கருவறைக்குள்ளே நுழைகிற ஐயர் வேறு, வெளியிலே நின்று சாமி கும்பிடுகிற ஐயர் வேறு. எல்லா ஐயரும் கருவறைக்குள்ள போயிட முடியாது. ஐயருக்கும் தீண்டாமை, அதுதான் சாதி. ஐயங்காருக்கும் தீண்டாமை, அதுதான் சாதி. நம்பூதிரியும் தமிழ்நாட்டு ஐயரும் ஒன்று கிடையாது. கேரள நம்பூதிரி பார்ப்பனர்களும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற பானர்ஜி என்கிற பார்ப்பனரும் ஒன்று கிடையாது. ரெண்டு பேரும் சமம் கிடையாது.
குஜராத் மாநிலத்தை சார்ந்த ஜித்பவன் என்கிற பார்ப்பனர்களும் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயர் என்கிற பார்ப்பனர்களும் சமம் கிடையாது. காஷ்மீர் பண்டிட் வேறு, மேற்கு வங்க முகர்ஜி வேறு, கேரள நம்பூதிரி வேறு, குஜராத் சித்பவன் வேறு, தமிழ்நாட்டு ஐயர் வேறு, ஐயங்கார் வேறு. பார்ப்பனர்களுக்குள்ளே இவ்வளவு சாதி தடுப்பு சுவர்கள் இருக்கின்றன, சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றன, டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவேதான் இந்த மத மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதனால்தான் இந்து சமூகத்தின் எண்ணிக்கை பலம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த கவலை சங் பரிவார அமைப்புகளுக்கு இருக்கிறது. மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இல்லை, இந்த மதம் வலுவாக இருந்தால்தான் அவர்கள் தொடர்ந்து கோலோச்ச முடியும். ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள், பார்ப்பன இனத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிற ஒரு சமூகம் தொடர்ந்து கோலோச்சுவதற்கு, அதிகார பீடத்தில் அமர்ந்து நுகர்வதற்கு இயலும். எல்லாம் சொல்றாங்க முஸ்லிம் தான் மைனாரிட்டிஸ்ங்கிறோம். நான் கேட்கிறேன், என்றைக்காவது பிராமணர்கள் தங்களை மைனாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்களா? அவங்க 3% தான் நம்ம சொல்றோம். முஸ்லீம் வந்து இங்கே தேசிய அளவில் 11% 16% இருக்கிறதா சொல்றாங்க. 16% இருக்கிற முஸ்லீமை வந்து மைனாரிட்டிஸ் சொல்றோம். தமிழ்நாட்டுக்குள்ள 5 அல்லது 6% இருப்பாங்க, அவங்கள மைனாரிட்டிஸ்ங்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 11% 10% இருக்கிறாங்க, அவங்கள மைனாரிட்டிஸ்ங்கிறோம். ஆனால் 3% இருக்கிற பார்ப்பனர்கள் ஒரு நாளும் மைனாரிட்டிஸ்ன்னு சொன்னதில்லை. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலைன்னா, சாதி இந்துக்களை எல்லாம் அவன் தன் வயப்படுத்தி கருத்தியல் ரீதியாக அவனுடைய ஆட்களாக மாற்றி வைத்திருக்கிறான். கருத்தியல் பலம் உள்ளவனாக, எண்ணிக்கை பலம் உள்ளவனாக இருக்கிறான். ஐடியாலஜிக்கல் நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த். கருத்தியல் ரீதியாக அவன் பேசுற அரசியலா இவன் பேசுவான். மோடி பிராமணர் கிடையாது, ஆனா அந்த பிராமணர்கள் நினைப்பதையெல்லாம் மோடி செய்கிறார். அமித்ஷா பிராமணர் கிடையாது, ஆனா சங் பரிவார் அமைப்பை நடத்தக்கூடிய அல்லது RSS நடத்தக்கூடிய தலைவர் மோகன் பகவத் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் அமித்ஷா. ஆகவே மோடியின், அமித்ஷாவின் எண்ணிக்கையெல்லாம் அவர்களுடைய பலமா மாறுகிறது. அவர்களுக்கு எதிராக இருப்பது இந்த சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய நாம் தான். பெரியாரியவாதிகள் தான், அம்பேத்கரியவாதிகள் தான், சமூக நீதியை பேசக்கூடிய சக்திகள் தான், ஜனநாயகத்தை பேசக்கூடிய சக்திகள் தான், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜனநாயக சக்திகள் தான், இடதுசாரி சக்திகள் தான் அவர்களுக்கு எதிரிகள். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். அவன் ஏன் தலித்துகளோடு நெருக்கமாக இருக்கிறான்னா, 1, 2, 3, மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய இந்த மத மாற்றத்தை தடுக்க வேண்டும். கன்வர்ஷன் ஆகி கொண்டிருக்கிற, மதமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போக்கை தடுக்க வேண்டுமானால் நீ SC/ST கிட்ட நல்லா நெருக்கமாயிரு. அவங்கள போய் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணுமா, நீயே பிள்ளையார வாங்கி கொடு. கடவுளை கும்பிட்றவன், கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறவன், அந்த கடவுளை செஞ்சு, விநாயகரை செஞ்சு, வழிபாடு செஞ்சு, பொறி பொட்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுறான், இல்லை கடலுக்குள்ளே போடுறான். இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனாக இருக்கு பாருங்க. நீ ஆகாத பொருளை தானே தூக்கி குப்பையில் போடணும், வேண்டாத பொருளை தானே குளத்தில் குட்டையில் போடணும். ஏன் போறேன்னா, உடனே ஒரு கடவுளை அவமதிச்சுட்டாங்கிறான். நான் சொல்றேன், விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர். இது பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல். அவன் வச்சு கும்பிடுறான், கும்பிட்டு தூக்கி போய் போட்டுறான். இது உண்மை, இது வரலாறு. இதை நான் வந்து பொய் சொல்ல, கற்பனையை சொல்ல, யூகமா சொல்லல. விநாயகர், நாயகர்னா தலைவர்னு அர்த்தம். விநாயகர்னா நிகரற்ற தலைவன் பொருள், ஒப்புயர்வற்ற தலைவர். வீய முன்னால சேர்த்தா நாயகன்கிற சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள். விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர். இவனுக்கு ஒப்பான ஆளு கிடையாது, உயர்வான ஆளு கிடையாது, அவ்வளவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவன் பேரு. அந்த பெயர் 1000 பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான். அவருக்கு வந்து விநாயகர்னும் பெயரு, ஐயப்பனும் பெயரு, சாத்தப்பனும் பெயரு. சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பனை. சாஸ்தான்னா அது அந்த பெயர் வந்து கௌதம புத்தருடைய பெயர். அது
பௌத்தர்கள்லாம் அந்த காலத்தில் சாத்தப்பன்னு பேர் வச்சுவாங்க, சாத்தையான்னு பேர் வைப்பாங்க. இன்னைக்கு யாராவது சாத்தையான்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா, சாத்தப்பன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அது பௌத்த பரம்பரையிலிருந்து வந்த பெயர், பௌத்த பெயர். 1000 பெயர்களை கொண்ட மாமனிதர் கௌதம புத்தர். அதில் ஒரு பெயர் தான் விநாயகர் என்பது, விக்னேஸ்வர் அப்படிங்கிறது இவங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த வெறுப்பு அவங்களுக்கு இருக்கு. பௌத்தத்தை அழித்த வெறுப்பு, பௌத்தத்தை வேரோடு சாய்த்த வெறுப்பு. கடவுளை கும்பிட்டுட்டு தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுறாங்க. அது ஒரு கல்ச்சரா இன்னைக்கு இருக்கு. நான் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சொல்லவில்லை, வரலாறை பேசுகிறேன். பௌத்தத்தின் மீதான வெறுப்பு இந்த மண்ணில் இருந்தது என்கிற வரலாற்றை சொல்லுகிறேன். மதமாற்றத்தை தடுப்பதற்காக தலித்துகளோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், இணக்கமாக இருக்கிறார்கள், உறவாடுகிறார்கள், பதவிகளை தருகிறார்கள், பாசத்தை காட்டுகிறார்கள். எல்லாம் நாடக அரசியல். ஒவ்வொரு சாதியும் தனித்தனி ஓபிசிங்கிற ஸ்ட்ரெங்க்ங்கிறது பெரிய ஸ்ட்ரெங்க். நான் கேட்கிறேன், ஓபிசி சமூக தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், திருமாவளவனை எதிரியா நீங்க நினைக்கிறீங்களே? திருமாவளவன் ஒரு சக்தியா வளராத காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது, விபி சிங் அதை நடைமுறைப்படுத்த அறிவிப்பு செய்த போது அதை வரவேற்று இந்தியா முழுவதும் வரவேற்று குரல் கொடுத்தவர்கள் தலித் தலைவர்கள். மாயாவதி அம்மையார், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், கத்தி பத்மராவ், தமிழ்நாட்டில் திருமாவளவன் உட்பட மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒரே ஒரு தலித் இயக்க தலைவர் கூட எதிர்க்கவில்லை. ஏன் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரீங்கன்னு எதிர்க்கல, ஆனா உனக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு எதிர்த்தது யார்? வீதிக்கு வந்தது யார்? யுத்தம் நடத்தியது யார்? வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அத்வானி தலைமையிலே ரத யாத்திரையை மேற்கொண்டார்கள். அந்த ரத யாத்திரை யாரை எதிர்த்து நடந்த ரத யாத்திரை? மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று போராடிய பிஜேபி காரன் உனக்கு நண்பன். அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வரவேற்ற திருமாவளவன் உனக்கு எதிரியா? ராமதாஸை பார்த்து கேட்கிறேன், ஓபிசி சமூகத்தின் தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், உன் வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதற்காக அந்த சமூக நீதியை எதிர்த்து போரிட்டவன் யார்? வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவன் யார்? பேருந்துகளை, பொது சொத்துக்களை கொளுத்தியது யார்? இந்தியாவிலே ஒரே ஒரு தலித் தலைவனாவது மண்டல் பரிந்துரையை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்கிறானா? யாராவது எதிர்ப்பு தெரிவித்தானா? ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள். இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள். திருமாவளவன் எதிரியா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். சமூக நீதியை ஆதரிக்கிற இயக்கமா பிஜேபி, ஆர்எஸ்எஸ்? நீட் தேர்வு வந்தது யாருக்காக வந்தது? எதற்காக வந்தது? யாருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எண்ணி பாருங்கள். அவன் ஓபிசி என்கிற நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த்தை உடைக்கிறான். நீ வேற சாதி, நீ வேற சாதி, நீ வேற சாதி, உனக்கு பாரம்பரியம் இருக்கு, நீ ஆண்ட பரம்பரை, நீ அந்த பரம்பரை, நீ இந்த பரம்பரை, உனக்கு என்ன வேணும்? நீ பட்டியலில் இருக்கிறியா? நீ பட்டியலை விட்டு வெளியேறியா? என்ன வேணாலும் சொல்லி செய்யற. இதெல்லாம் எதற்காக? நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த்தை உடைக்கணும். நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த் என்ன? எண்ணிக்கை பலம். எண்ணிக்கை பலம்னா என்ன? இப்ப நான் தமிழ்நாட்டில் 19% எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா 19%. இந்த 19% ஒற்றுமையா இருந்தால் எத்தனை அமைச்சர்கள் வர முடியும்? யோசித்து பாருங்க. ஆட்சி அதிகாரத்தை இந்த 19% விட்டுட்டு யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க. அதான் உடைக்கிறான். நீ வேற, நீ வேற, இவன் வேற, அவன் வேற, ஒன்னா சேராதீங்க. திருமாவளவன் இந்த சாதிக்காரன், அந்த சாதிக்காரன், அவனுக்கு அவன் எப்படி உனக்கு தலைவனாயிருவான்? அவன் பின்னால போகாத. 19 உடைச்சி ஒவ்வொரு சாதி நீ 3% மாறு, நீ 2% மாறு, நீ 1% ஆயிரு. இப்ப எம்பிசினா 20% இருந்துச்சு, இன்னைக்கு அது 10% ஒன்று தனியா போச்சு, 7% தனியா போச்சு, 2.5% தனியா போயிடுச்சு. எம்பிசி புரோக்கர்
அந்த யூனிட்டி புரோக்கன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மற்ற சாதிலாம் ஒன்னா திரள்றாங்க. அவங்க மட்டும் பத்திரை அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு இல்லை. இதுதான் சதி. இது இந்தியா முழுவதும் பிஜேபி செய்யக்கூடிய சதி. அதற்கு அரசியல் கட்சிகள் அந்த வாக்கு வங்கி காரணத்தால் ஈல்டாகக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இதை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓபிசியையும் உடைக்கிறார்கள், எஸ்சியை உடைக்கிறார்கள், எஸ்டியை உடைக்கிறார்கள், மைனாரிட்டிஸ் அவனுக்கு அவங்க எதிரியாவே காட்டுறான். மைனாரிட்டிஸ் ஓட்டு வேண்டான்னு அறுதியா இறுதியா முடிவெடுக்கிறான். நீ எனக்கு ஓட்டே போட வேண்டாம், எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்டின் ஓட்டு வேண்டாம், பெரும்பான்மை சமூகத்தின் ஓட்டு வேணும், அது போதும். அதை சொல்லியே நீங்க ஆட்சி வந்துட்டானே, வெளிப்படையாக பேசிய ஆட்சிக்கு வந்து விட்டார்களே. எதனால்? உன் வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது என்று இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியவன் என்று தெரிந்தும் அவனோடு கைகோர்க்கக்கூடிய பலவீனம் உன்னிடத்தில் இருப்பதால் உன்னை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். அவன் ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கிறான். இந்த சமூகங்களின் ஒற்றுமை சிதறி கிடப்பதால் அவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறான். காங்கிரஸ் பலவீனப்படுத்தணும், எஸ்சி எஸ்டி ஒற்றுமையை சீர்குலைக்கணும், ஓபிசி ஒற்றுமையை சீர்குலைக்கணும். இந்த ரீஜனலிசம் பிராந்திய உணர்வா இருக்கக்கூடாது, மொழி உணர்வு இருக்கக்கூடாது, இன உணர்வு இருக்கக்கூடாது, மாநில உரிமைகளை பேசக்கூடாது, தேசிய இன உரிமைகளை பேசக்கூடாது. ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். ரொம்ப பயங்கரமான செயல் திட்டங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிறவனுக்கு திருமாவளவன் கொடியேற்றது தான் பெரிய பிரச்சனையே தெரியுது. நாட்டையே ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணுக்கு போற அளவு கூட இடம் இருக்காது ஒரு கொடியேற்றுறது, உள்ளங்கை இடம் கூட இருக்காது. அவன் நாட்டையே மோடி வித்தாலும் பரவாயில்ல, திருமாவளவன் இங்க கொடியேற்றக்கூடாங்கிறான். எவ்வளவு அறியாமையில் உழந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகங்கள் பாருங்க. உனக்காக குரல் கொடுக்கிற திருமாவளவன் கொடியேற்றக்கூடாதுன்னு சண்டை போடுறான். நீ எந்த அளவுக்கு அறிவீனத்தில் இருக்கிறாய், உன்னை எவன் ஏய்க்கிறான் என்பதை கூட புரிந்து கொண்ட உனக்கு வக்கில்லாமல் இருக்கிறாயே. உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், கோபப்படவில்லை. உன்னை பார்த்து நான் இறக்கப்படுகிறேன், ஆத்திரப்படவில்லை. உன் அறியாமையை எண்ணி வருத்தப்படுகிறேன். உன் மீது எனக்கு எரிச்சல் வரவில்லை. உன் அறியாமையை மோடியும் அமித்ஷாவும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், சங் பரிவார் கும்பல் பயன்படுத்திக் கொள்கிறது. நீயும் கருவறைக்குள்ளே நுழைய வேண்டும் என்றுதான் நான் குரல் கொடுக்கிறேன். அவன் நீயும் சேர்ந்து வரக்கூடாதுங்கிறான். என்ன மட்டும் இல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் இல்ல, நீ ஷெட்யூல் காஸ்ட் விட மேலான சாதி நினைச்சிட்டு இருக்கிறியே, அந்த முட்டாள்தனத்தையும் சுட்டி காட்டுகிறான். நீயும் உள்ளே வராதேங்கிறான். பார்ப்பனரை தவிர எவனும் கருவறைக்குள்ள நுழையக்கூடாதுன்னா ஒன்னையும் அவன் தீண்டாமையை தானே பார்க்கறான். அதை கூட புரிஞ்சுக்கலன்னா எப்போ நம்ம புரிஞ்சுக்க போறோம்? ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் வரக்கூடாது நான் சொல்றான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னா ஓபிசி அதில் அடங்குதில்லை. இப்போ ஓபிசி வரக்கூடாதுங்கிறது தானே என்னுடைய அரசியல். ஓபிசி அவன் தீண்டாமைங்கிற அடிப்படையில் தானே வச்சு அளவீடு செய்கிறான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாங்க கத்துறது. எங்களுடைய கூச்சல் அதுதான், எங்கள் கூப்பாடு அதுதான், எங்கள் குரல் கூக்குரல் அதுதான். கூவி கூப்பிடுறோம், வா ஒன்னா சேர்ந்து இருப்போம், வா ஒற்றுமையா இருப்போம், வா. சும்மா இந்த நாடக காதல்லாம் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு சமூகங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டாம். அது காதல் மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்குது. அதுக்கும் திருமாவளவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இப்போ டிஷர்ட்டு போட்டதுனால தான் எங்கள் பொம்பளைங்கெல்லாம் பின்னாலே வராங்க. சொல்கிறது வெக்கமாக இருந்தப்போ அவளையா அந்த பெண்களை எவ்வளவு குறைச்சி மதிப்பிடுறீங்க நீங்கள்? ஒரு பெண்ணு டிஷர்ட் பார்த்தோன்னே போயிடுவாளா? ஜீன்ஸ் போட்டு போயிடுவாளா? எனக்குலாம் அந்த போட்டு பழக்கமே இல்லை. யாராவது இப்படி கொண்டு வந்து என் தோல் மேலே போட்டால் தான் பசங்களாக டிஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் ஒரு நாளும் போய் டிஷர்ட் எடுத்தது கிடையாது. இப்போ பாருங்கள், அவர் ஷெர்வானி என்ன பேர் இது? இது நம்ம அவருடைய ஆசை. நம்முடைய அப்துல் ரஹ்மான் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பில் இப்படி ஒரு உடையை எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்கு நான் இதை வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம தோழர்கள் என்ன கலரில் சட்டை எடுத்து கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறது. ராமராஜ் சட்டத்தை கிண்டல் பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, கண்ணை அடிக்கிற சட்டை ரைட்டு தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். செக்க செவேர்னு இருக்கிற சட்டை
பிங்க் கலர்ல இருக்கும் சட்டை, கத்திரிப்பூ கலர்ல இருக்கும் சட்டை, ஏதோ ஒரு கலர்ல டார்க்கா அவன் ஆசையா கொண்டு வந்து கொடுக்குறான், அயன் பண்ணி போடு. காஸ்டியூம்லாம் நான் பார்க்கறதே கிடையாது. சும்மா வாங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னு அழைச்சி போனாங்க, நாற்காலில் உட்காந்து தூங்கிட்டா இவங்க தலையை ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. சரி, அவன் விருப்பம் செய், தலையில விளையாடுறியா விளையாடு விட்டேன். இளைஞர்களின் விருப்பப்படி அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம நோக்கம் கிடையாது. டிஷர்ட் அணியணும், ஜீன்ஸ் பேண்ட் போடணும், கூலிங், என்ன அரசியல், அற்பமான அரசியல் பாருங்க. இப்படி சொல்லியா வந்து ஒரு காதல் மலரும்? துணியை பார்த்து கண்ணாடியை பார்த்தா காதல் மலரும்? நான் என்ன சொல்றேன், நீங்க சமூக நீதியை பேசுங்க, பெரியாரை பேசுங்க. அதெல்லாம் எங்க போச்சு? ஏன் பெரியாரை பேசுறது விட்டீங்க? இப்ப பெரியார் எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்து கிளம்பி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான அரசியல். நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நாடு கெட்டு போச்சுன்னா நாமும் தான் பொறுப்பு. பெரியாரை சிதைப்பது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் சிதைப்பதாகிவிடும். பெரியாரை சிதைக்கிறான்னு சொன்னா அம்பேத்கர் சிதைக்கப்படுவான். ஞாபகத்தில் வச்சுங்க. பெரியாரையே தமிழ் இல்லைன்னா அம்பேத்கர் எப்படி தமிழ் ஏற்றுவான்? யோசிச்சு பாருங்க. தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி இந்திய தேசியமா பெரியாரா? தமிழ் தேசியத்தின் எதிரி வடவர் ஆதிக்கமா பெரியாரா? தமிழ் தேசியத்தின் எதிரி மைய அரசு என்கிற அதிகார குவிமையமா பெரியாரா? அதிகாரத்தெல்லாம் கொண்டு போய் சென்ட்ரல்ல கொட்டுறான். பவர் அங்க வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப நீ யாரை எதிராக பார்க்கணும்? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு அதிகாரங்களின் குவிமையமாக இருக்கிறது. டீசென்ட்ரலைசேஷன் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியமானது. அதிகார பகிர்வு என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளில் ஒன்று. பவர் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும். ஒரு இடத்துல குவிக்க கூடாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டே பவர் இருக்கக்கூடாது. டிஆர்ஓ கிட்ட போகணும், ஆர்டிஓ கிட்ட போகணும், தாசில்தார்கிட்ட போகணும், விஓ கிட்ட போகணும். பவரை பிரிக்கணும். எஸ்பி கிட்டே அதிகாரம் இருக்கக்கூடாது, டிஎஸ்பி இருக்கணும், இன்ஸ்பெக்டர் இருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கணும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனர்னா இயக்குனர் கையிலே இருக்கக்கூடாது. ஒரு சர்ச்சுனா பிஷப் கையிலே இருக்கக்கூடாது. அங்கங்க பிரிக்கணும். பாரிஸ் பாரிஸ் பாரிஸா பங்குகளா பிரிச்சு எல்லாத்தையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் டெமோக்ரஸி. இன்னைக்கு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மசோதா நிறைவேற்றினாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாதான் சட்டமாகும். மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்ப தமிழ் தேசியம் பேசினால் உன்னுடைய எதிரி அதிகார குவிமையமாக இருக்கிற மத்திய அரசா, சமூக நீதி பேசிய பெரியாரா? யோசித்து பாருங்க. எப்படி இவர்கள் திசை திருப்புகிறார்கள்? பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராத்தி என்று தானே சொல்லுவார்கள். அம்பேத்கரை எப்படி நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரியாரும் அம்பேத்கரையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் உலக மானுடத்தின் விடுதலைக்கு வழிகாட்டிய காரல் மார்க்ஸை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தொழிலாளர் வர்க்கத்தின், உழைக்கும் வர்க்கத்தின் விடுதலைக்கு தத்துவம் தந்த காரல் மார்க்ஸை ஜெர்மானியர் என்று நாம் ஒதுக்கிவிட முடியுமா? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டனை நான் அந்நியன் என்று ஒதுக்கிவிட முடியுமா? உலகத்தின் மிக முக்கிய இந்த புரட்சிகரமான மாற்றங்களுக்கு காரணமான அறிவியல் விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன், நியூட்டன், ஆல்வா எடிசன், இவர்களெல்லாம் கண்டறிந்த கண்டுபிடிப்புகளால் தான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேகமான முன்னேற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடலுக்கு அடியிலும் போகிறான், வானத்தை துளைத்துக் கொண்டு போகிறான், பூமிக்கு அடியிலே போகிறான். இவ்வளவு ஆற்றல் மனிதனுக்கு எங்கிருந்து வந்தது? விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்புகளால் தானே. அந்த விஞ்ஞானிகளுக்கு நீ மொழி அடையாளத்தை சொல்வாயா, மத அடையாளத்தை சொல்வாயா, தான் நாட்டு அடையாளத்தை சொல்வாயா, சாதி அடையாளத்தை சொல்வாயா? எப்படி அவர்களை அடையாளப்படுத்தி நீ உறவாட முடியும் அல்லது அந்நியப்படுத்த முடியும்? அடையாள அரசியல் எவ்வளவு கேவலமானது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை பிடித்து தொங்குவதோ, மதத்தை பிடித்து தொங்குவதோ மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு ஒருபோதும் பயன் தராது. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். சமூக நீதிக்காக அல்லது உரிமைக்காக கோருகிற ஒரு அடையாளம். ஆனால் மனித குலத்தின் முன்னேற்றம் என்பது, மனித குலத்தின் மீட்சி என்பது, மனித குலத்தின் வளர்ச்சி என்பது இந்த வரம்புகளை கடந்த பார்வையில் தான், ஜனநாயக பார்வையில் தான், சமூக நீதி பார்வையில் தான். ஆகவேதான் சனாதன சக்திகளிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ஒரே ஒரு முன்னிபந்தனை, கண்டிஷன், சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை என்பது முக்கியமானது.
எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் ஒற்றுமை என்பது முக்கியமானது. இதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளின் ஒற்றுமை என்பது முக்கியமானது. இடதுசாரிகளும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் இதர மாநில கட்சிகளும் திமுக போன்ற சமூக நீதி இயக்கங்களும் அகில இந்திய அளவில் விரைந்து ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபியும் ஒண்ணுதான், காங்கிரஸும் ஒண்ணுதான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஆவார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற ஒரு அன்கண்டிஷனல் யூனிட்டி என்பது தேவைப்படுகிறது. நிபந்தனையற்ற ஒரு ஓர்மை, ஒரு ஒற்றுமை என்பது தேவைப்படுகிறது. அந்த கவலையோடு தான் தமிழர் எழுச்சி நாளை நாம் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து நாம் கொண்டாடுகிறோம். எனவே இது வெறும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் அல்ல. இது தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனை போற்றுவதற்காக இப்படி உடை உடுத்தி பரிசுகள் தந்து மகிழ்விப்பதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. நாட்டை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற தொலைநோக்கு பார்வையோடு தேசிய அளவிலே ஜனநாயக சக்திகளை, சமூக நீதி சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு இஸ்லாமிய ஜனநாயக பேரவை இந்த அரிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியில் முகமது யூசுப் அவர்களின் நினைவாக பண்பாளர் யூசுப் என்கிற நூலை தொகுத்து வெளியிட்டு வளர்பிறை என்னும் பெயரில் யூசுப் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் போற்றி பாடல்கள் வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவைக்கு மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து அடுத்தடுத்து நடைபெற உள்ள நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.